அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, மதிப்புமிக்க வாக்காளர் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய அன்பார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அருமை சொந்தங்களே, நமக்கு இன்னும் ஒரு 20 மணி நேரம் இருக்கிறது. நம்முடைய பிரச்சாரத்திற்கு கொஞ்சம் தாமதமாக வந்திருக்கின்றோம். அதற்காக மன்னிப்பையும் கேட்டுக் கொள்கின்றோம். திருவாரூர், தஞ்சாவூர் வந்துட்டே இருக்கிறோம். அருமை சொந்தங்களே, மணச்சநல்லூர்ல தமிழகமே இந்த தொகுதியை உற்று நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறேன். எல்லாருமே மணச்சநல்லூர் தான் பார்க்கிறேன். இந்த ஜெயிக்க போவது ஜனநாயகமா பணநாயகமா என்பதை தமிழகத்தினுடைய எல்லா வாக்காளர் பெருமக்களுடைய கண் மணச்சநல்லூர் மீது இருக்கிறது. ஒரு பக்கம் ஒரு எளிமையான ஒரு மனிதர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடக்கூடிய ஒரு மனிதர், இரட்டை இலையில் போட்டியிடக்கூடிய ஒரு மனிதர், எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும் நினைக்கக்கூடிய அருமை சகோதரர் ஆர்வி பரதன் அவர்கள். இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளராக இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கதிரவன் அவர்கள். ஐயா, முதல் மன்றத்துக்கு 252 கிட்டி போச்சு. 2000 முறை 2026 வந்தாலும் எனக்கு தெரியாது ஐயா. ஐயா, நான் ராசிபுரம், நாமக்கல், குமாரமங்கலம் எங்கிருந்தெல்லாம் நம்முடைய அப்பாவி பொதுமக்களை அங்கிருந்து நெசவு தொழில் செய்யக்கூடிய பொதுமக்களை ஏமாற்றி அங்க திராவிட ஆளுநர் என்கின்ற ஒரு ஆள் லோக்கல் ஆள், அவரை பிடித்து யார் வறுமையில எந்த பெண் இருக்கின்றார்களோ அவர்களை ஒருவராக பிடித்து இங்கே கொண்டு வந்து அந்த கிட்னி திருட்டை நடத்தி இருக்கின்றார். அருமை சொந்தங்களே, திமுக அமைச்சர் மா சுப்பிரமணியம் சொல்லுகின்றார், யாருமே கிட்னி திருட்டன் சொல்லாதீங்க, கிட்னி முறைகேடு தான் சொல்லணும். வெக்கம் கட்டவன், இந்த மாதிரி வெக்கம் கட்டவங்களை பார்த்திருக்கீங்களா? கிட்னி திருட்டு நாம சொல்லக்கூடாது. நாம சொல்றேங்க கிட்னி திருட குடியின பெருமக்கள் கேட்டா அதற்கு நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லுகின்றார், பொதுமக்கள் தயவு செஞ்சு கிட்னி திருட்டுன்னு சொல்லாதீங்க, கிட்னி முறைகேடு சொல்லு. எந்த அளவுக்கு தமிழக அரசு இதை மூடி மறைத்து எந்த அளவுக்கு அவர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சி இருக்கின்றார்கள். அப்படி இருந்தும் கூட பொதுமக்களுடைய கோபத்திற்காக மட்டும்தான் அவர்கள் நடத்தக்கூடிய மருத்துவமனைக்கு வழங்கப்பட்ட கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் லைசன்ஸ் சுகாதாரத்துறை இப்பொழுது சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கிறார். அதே இந்த மனிதனுக்கு எந்த அளவுக்கு தென்னாவட்டம் இருக்குன்னா, திருப்பத்தூர்ல பேசும்போது திருப்பத்தூர்ல சொல்லிருக்கிறார், எங்க அப்பாவுக்கு நான் 14 கோடிக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கி கொடுத்துருக்கேன். ஒரு கிட்னியை நான் மாத்தினா 2 to 3 லட்சம் தான் கிடைக்கும். நான் 14 கோடிக்கு ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கி கொடுக்கணும்னா 250 கிட்னி திருப்பத்தூர் மக்களோட எல்லா கிட்னியும் நான் நீக்கிறோம். பிரம்மனுடைய கோவில்ல ஒட்டியமான இடத்தில் நின்று கொண்டு பேசுகின்ற பேச்சை பாருங்கள், ஆணவத்தை பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, நான் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். பொதுமக்கள்கிட்ட ஓட்டு கேட்க போகும்போதெல்லாம் ஊர் மக்கள் சொல்றாங்க, எங்க ஊர்ல ஏரிக்கு தண்ணீர் இல்லை என்று சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, லூசு நீ, எனக்கு ஓட்டு போடாத, வெளியே போ. ஐயா, ஒரு ஜனநாயகத்தை ஒரு வேட்பாளர் எப்படி இன்னைக்கு பொதுமக்களை பார்த்து என்ன பேசுகின்றார் என்பதை தமிழகத்தில் நாம் எல்லோரும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, சமீபத்தில் இந்த ஒரு தொகுதி மனசுக்குள்ள 45,000 டிஃபன் பாக்ஸ் 20 லாரிலோ அதை மாநிலத்தினுடைய தேர்தல் ஆணையம் அவர்களே சொல்லுகின்றார்கள். அதனுடைய மதிப்பீடு 51 லட்சம் என்று சொல்லுகின்றார்கள். 51 லட்சம் திராவிட முன்னேற்ற கழகக்காரங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய டிஃபன் பாக்ஸ் மட்டுமே குறைந்த மதிப்பீடு 51 லட்சம் என்று சொல்லுகின்றார். ஐயா, எதற்காக நான் சொல்லுகின்றேன் என்றால், இது போன்ற ஒரு வேட்பாளரை இந்த முறை நாம் டெபாசிட் இழக்க வைத்தால் மட்டும்தான் மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீது கொஞ்சமாவது மரியாதையும் நம்பிக்கையும் வருகை சொன்னது. ஆனால் உங்களை மன்றாடி கேட்பதெல்லாம் ஒரு மாற்றம் நமக்கு வேண்டும் என்று முடிவு செய்து விட்டோம். தமிழகத்தில் கோட்டையில் அந்த மாற்றம் வர இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வேண்டாம் என்று முடிவு செய்து விட்டோம். மக்கள் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் தமிழகத்தில் பேசுறாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும், நம்ம போருங்க கிளம்புங்க, எல்லாம் பெட்டி கட்டிட்டு கிளம்புங்க. அதே போல மனசுல கதிரவர்களே, நீங்க எம்எல்ஏவா இருந்தது போதும், கிட்னி திருந்தது போதும், நீங்களும் கிளம்புங்க. மக்களுக்கு கொஞ்சமாவது விமோசனம் கிடைக்கட்டும், ஒரு வளர்ச்சி இந்த பக்கம் எட்டி பார்க்கும். அது மட்டுமில்லை, இந்த மாசம் 1ஆம் தேதி அவருடைய கல்லூரியினுடைய மாணவர்கள் ஊழியர்கள் பணப்பட்டுவாரா செய்ய போய் அவர்களை பொதுமக்கள் பிடித்து தேர்தல் ஆணையத்திடம் பிடித்துக் கொடுத்த காட்சியும் கூட நான் பார்த்து அருமை சொந்தங்கள் எல்லோரையும் போல இந்த மணச்சநல்லூர் தொகுதியின் மீது நானும் ஒரு கண் வைத்து அமர்ந்திருக்கின்றேன். மணச்சநல்லூர் அன்பு சொந்தங்கள் எல்லோரும் ஒரு ஜனநாயகத்தை மீட்டெடுத்து இங்க நம்முடைய அன்பு சகோதரர் ஆர்வி பரதன் அவர்கள் இரட்டை சின்னத்துல ஒரு பெரிய மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல நீங்கள் வெற்றிகளை பெறுவீர்கள் என்ற முழு நம்பிக்கையோடு நாம் காத்திருக்கின்றோம். ஐயா, சமீபத்தில் மனச்சநல்லூர்ல பார்த்த இன்னொரு விஷயம் கூட நெஞ்சை உருக்கியது. திமுக உங்களுக்கு தெரியும், ஒரு கலர் ஜெராக்ஸ் எடுத்து ஒரு போலி டோக்கனை 8000 ரூபாய் டோக்கன் எடுத்து வீடு வீடா சுத்திட்டு இருக்கிறான்.
ஒரு சகோதரி சிந்துஜா என்கின்ற சகோதரி போய் கேட்கிறாங்க, பேசுறாங்க. அவருடைய சுடிதாரை பிடித்து இழுத்து, முடியை பிடித்து இழுத்து அடித்து அவர் வீட்டுக்கு சென்று தற்கொலை செய்து தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கின்றார். ஐயா, ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, தமிழக காவல்துறை முதலாக கடந்த 5 ஆண்டு காலத்துல இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட 6 திமுகவினுடைய தொண்டர்களை கைது செய்திருக்கிறார். கதிரவனுடைய அடியாட்கள் யார் இந்த சிந்துஜா சகோதரியிடம் தவறாக நடந்து அவருடைய மன உளைச்சலுக்கு காரணமாக இருந்து அவர் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு யார் காரணமாக இருந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சியை சார்ந்த ராஜா, ராஜேந்திரன், ரவிக்குமார், ராஜ்குமார், சுரேஷ்குமார். எதுக்கு பேரை சொல்றேன்னா, நான் போனதுக்கு அப்புறம் திமுக வந்து யாருமே கைதே ஆகல, அண்ணாமலை போய் பேசிட்டு போனாருன்னு சொல்லுவாங்க. அதற்காக இந்த திமுகவினுடைய தொண்டர்கள், கதிரவனுடைய அடியாட்களாக இருக்கிறவங்க கூட கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். திருச்சி மாநகரத்தினுடைய காவல்துறை ஒரு ட்வீட்டா கூட போட்டாங்க. அதன் பிறகு அதை டெலீட் கூட பண்ணிட்டாங்க. ஐயா, அதனால அருமை சொந்தங்களே, பெண்களுக்கு எங்கேயும் பாதுகாப்பு இல்லை. ஒரு காலத்துல டாஸ்மார்க்ல சரக்கு விற்கிறாங்க, நம்ம ஒதுங்கி போலாம், இந்த ரோட்ல போக வேண்டாம் சகோதரிகள் போனாங்க. அங்க போனா யாராவது தேவையெல்லாம் வம்பிருப்பான், அங்கேயும் போக வேண்டாம். நைட்டு 10 மணிக்கு மேல இருட்டு கம்மியா, இருட்டு அதிகமா இருந்து லைட்டு கம்மியா இருந்தா அங்கேயும் வேண்டாம். சகோதரர்களே, நீங்க எல்லாம் ஒதுங்கி போய் எனக்கு என்னாச்சுன்னு பாருங்க. இந்த குற்றச்சம்பவங்கள் வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. 2 நாட்களுக்கு முன்பு நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்துல மீஞ்சூர்ல ஒரு கல்லூரி மாணவி முதல் மொட்டை மாடியில் உட்கார்ந்து செமஸ்டர் பரீட்சைக்கு படிக்கிறான். கீழே 3 காலி போலி கஞ்சா பழக்கவழக்கம் இருக்கக்கூடியவங்க போறாங்க. அந்த பாப்பாவை பாக்குறாங்க. செவரை பிடித்து ஏறி முதல் மாடிக்கு போய் அந்த சகோதரியிட்ட தவறாக நடந்து கொள்ள முயற்சிக்கின்றார். அவர் சத்தம் போட்டதுக்கு அப்புறம் பட்டா கட்டியை வைத்து கழுத்தை, கன்னத்தை, தலையெல்லாம் வெட்டி மருத்துவமனையில் இருக்கிறார். அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சுங்க? தன்னுடைய வீட்டுல தன்னுடைய முதல் மாடியில் உட்கார்ந்து அவங்க படிக்கிறாங்க. எனக்கு கஞ்சா பழக்க வழக்கம் எங்க வந்திருக்குன்னு பாருங்க. எங்கேயோ இருக்க வேண்டிய கஞ்சாவுடைய தாக்கம் வீட்டுக்குள்ள வருது. இன்னைக்கு கரூர்ல குளித்தலையில வீட்டுக்கு வெளியே துணியை துவைச்சிட்டு ஒரு சகோதரி போய் காய வச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த பகுதியினுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட துணை செயலாளர் பிரகாஷ் போய் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். பொதுமக்கள் நைய புடைத்து காவல்துறையிட்ட கொடுக்கிறாங்க. ஐயா, ஒரு காலத்துல குற்றவாளிகளை காவல்துறை பிடிப்பாங்க. குற்றவாளிகளை பிடிச்சா பாதி பேர் திமுக காரனா இருக்கிறாங்க, பாதி பேர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பில் இருக்கும். கிருஷ்ணகிரி இடத்துக்கு 3 வயது பெண் கிழமை பாலியல் வன்கொடுமை யாருன்னா இளைஞர்கள் இருக்கக்கூடிய பொறுப்பாளர். திருவண்ணாமலை போங்க 65 வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமை. எல்லா இடத்திலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பாளர் இந்த செயல் இருக்கிறாங்க. என்ன தைரியம் பாருங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆட்சி திமுக கையில அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா திருடங்கையில பூட்டையும் சாவியும் கொடுத்த மாதிரி. கடந்த 5 ஆண்டு காலமாக அந்த அதிகாரத்தை கொடுத்ததற்காக பெரும் கஷ்டத்தை அனுபவித்து விட்டோம். அருமை சொந்தங்களே, மாற்றம் வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றோம். நம்முடைய பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் 2 நாட்களுக்கு முன்பு நம்முடைய பாராளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் செய்த அநியாயத்தை நீங்க பார்த்து. ஐயா, ஒரு சகோதரி, ஒரு பெண் அரசியல்ல மேல வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஐயா, ரொம்ப கஷ்டம். ஒரு ஆணை விட 2 முறை கடுமையாக உழைக்க வேண்டும், மற்ற அவமானத்தை தாங்கணும். அதையெல்லாம் தாண்டித்தான் ஒரு பெண் அரசியலை சாதிக்க முடியும், உங்களுக்கு பணி செய்ய முடியும். பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய சகோதரி தாய்மார்களுக்காக அரசியல் திருத்த சட்டத்தை கொண்டு வந்தார். அரசியல் அமைப்புடைய திருத்த சட்டம் 131வது திருத்தம். அதுல 33% இடஒதுக்கீடு 2029 பாராளுமன்ற தேர்தல், அடுத்து நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தல். அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 33% இடஒதுக்கீடு. அப்படின்னா தமிழ்நாட்டில் 2026 இல்லைங்க, 2031 தமிழகத்தில் 33% இடஒதுக்கீடு. ஐயா, இதுக்கு வந்து நிறைய பேர் அப்செக்ட் பண்ணுவாங்க, கட்சிக்காரங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க என்பதற்காக 50% உயர்த்தினார். 39 எம்பிக்கள் இருக்கக்கூடிய தமிழகத்திற்கு 59, 20 இருக்கக்கூடிய கேரளா 30, 28 இருக்கக்கூடிய கர்நாடகா 42, 17 இருக்கக்கூடிய தெலங்கானா 26, 25 இருக்கக்கூடிய ஆந்திரா 38. எல்லோருக்கும் 50% உயர்த்தி யாருக்கும் விகிதாச்சார அடிப்படையில் எந்த மாநிலத்திற்கும் குறைவில்லாம ஒரு சட்ட மசோதாவை கொண்டு வந்து கூட அது திமுக காரணம் காங்கிரஸ் காரணம் எதுக்குறானா என்னங்க ஐயா, நீங்களே சொல்லுங்க. எப்படி எதிர்க்கலாம்? என்ன தவறு? தமிழ்நாட்டுக்கான விகிதாச்சாரத்தை குறைச்சாரா? இல்லை. தமிழ்நாட்டை கொடுத்த எம்பிக்களுடைய எண்ணிக்கை குறைத்தாரா? இல்லை. மோடிஜியினுடைய ஒரே ஒரு விஷயம் என்ன? சகோதரிகள் தாய்மார்கள் பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் பேசினால்தான் பெண்களுடைய உள்ள குமுறல்கள் பிரச்சனைகள் சட்டமன்றத்தில் எதிரொலிக்கும். ஆண்கள் என்னதான் பேசினாலும் பெண்களுடைய பிரச்சனை எப்படி ஆண்கள் பேச முடியும்? 51% வாக்காளர்கள் இன்னைக்கு ஜனநாயகத்தில் பெண்கள் தான் இருக்கிறாங்க. ஆண்களை விட அதிக வாக்கு செலுத்துவர்கள் பெண்கள். சகோதரிகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டிய சட்டத்தையும் கூட கெடுத்து வைத்திருக்கின்றார்கள். அதனால் சகோதரிகளே, தாய்மார்களே,
எப்படி உங்களுக்கு எதிராக நேற்று முன்தினம் பாராளுமன்றத்தில் வாக்களித்தார்களோ, ஏப்ரல் 23ஆம் தேதி மணச்சநல்லூர்ல ஒரு தாயும் சகோதரியும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கின்ற நடந்து சென்றது. இதை நீங்க மறந்து இருந்து விடாதீர்கள், இருந்தும் மறந்து விடாதீர்கள். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு குரல் கொடுக்கக்கூடிய பிரச்சனை. அதான் திமுக காங்கிரஸ்காரனுக்கு தெரியும். நம்ம பெண்களுக்கு எதிராக நாம் செயல்படும் பொழுது தங்களுடைய கோபத்தை வாக்குப்பெட்டியலை காப்பாற்றி விடுவார்கள். ஐயா, நம்முடைய கூட்டணியை பொறுத்தவரை ஒன்றாக நிற்கின்றோம். நான் தமிழகத்தில் பல இடத்துல நான் சொல்றேன் ஐயா, நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய என்னுடைய நலம்பிலே நாடியிலே உயிரிலே கலந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கு நாம் பிரச்சாரம் செய்வதை விட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளருக்கு நான் பிரச்சாரம் அதிகம் செய்து கொண்டிருக்கின்றேன். 67 அதிமுகவுடைய பிரச்சாரம், இதுவரை 27 பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரச்சாரம். காரணம் என்னங்க ஐயா? இது கூட்டணியினுடைய தர்மம். ஒரு கூட்டணினா யார் தலைவர் அவர்களை முன்னிறுத்தி அந்த பிரச்சாரம் இருக்கணும். மே 4க்கு பிறகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தமிழகத்துடைய முதலமைச்சர் ஆக்கணும். அது நம்ம எல்லாரும் தெளிவாக இருக்கு. ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியை பாருங்க. இந்த கோயிலுக்கு வெளியே இந்த சிதறு தேங்காயை உடைக்கிற மாதிரி கூட்டணி உடைந்து போய் கிடைக்கும். ராகுல் காந்தி நேற்று வந்தாரு தமிழ்நாட்டுக்கு. ஆனா ஒரே மேடையில ராகுல் காந்தியும் ஸ்டாலின் அவர்களும் ஒரே மேடையில ஏறு. ராகுல் காந்தி தெற்க போனாரு, ஸ்டாலின் வடக்க போனார். தெரியாதனமா பிரேமலதா அக்கா கூட்டணியில சேர்த்திட்டாங்க. அந்த அக்கா ஒரு மேடை ஏற்றினாங்க சேலத்துல. அக்கா மைக்கில் பேசுதுன்னு சொன்னாங்க. மைக் எடுத்து இது ஏதோ அக்கா வழக்கம் போல ராஜராஜ சோழன் தான் ஸ்டாலின், ராஜராஜ சோழன் மாதிரி ஆட்சி பண்றாருன்னு சொல்லுவாங்க நினைச்சா அவங்க மைக் எடுத்து நல்லவர் தான், ஆனா கொஞ்சம் பாலியல் வன்கொடுமை அதிகமாக போச்சு. நல்லவர் தான், கொஞ்சம் போதை பழக்க வழக்கம் அங்கங்க இருக்கு. ஒரு படத்துல விவேகானந்தர் சொல்லுவார், நான் எப்ப தம் அடிப்பேனா, நான் கஞ்சா போட்டா தான் நான் சிகரெட் சாப்பிடுவேன், எப்ப சிகரெட் சாப்பிடுவேனா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அந்த ஆட்சி. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழகத்தினுடைய தலைவர் ஐயா சண்முகம் அவர்கள் 4 நாளைக்கு முன்னாடி பேட்டி வைக்கிறாங்க. ஐயா, திமுக ஊழல் பண்றான், கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி வைக்கிறீங்களே. தம்பி, நம்ம கூட்டணி எதுக்குன்னா பிஜேபி உள்ள வரக்கூடாது தம்பி, அதுக்காகத்தான் கூட்டணி. அவங்க ஊழல்ல எங்களுக்கு அதுக்கு தொடர்பு இல்லை. அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க, எங்க பாட்டுக்கு நாங்க இருப்போம். இந்த மாதிரி ஒரு மோசமான கூட்டணியை தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் நீங்க பார்த்திருக்கிறீங்களா? எதுக்கு கூட்டணி வைக்கிறோம்? இதெல்லாம் தாண்டி இதுக்கெல்லாம் ஒரு அப்பா இருக்காரு, அண்ணன் திருமாவளவன் அவர். நான் கூட நினைச்சேன், அண்ணன் மீசையெல்லாம் முழுக்கி ஒரு எம்பியாக இருப்பவர் காட்டுமன்னார் கோவில்ல சட்டமன்ற வேட்பாளராக போட்டி போட போறாரு. அவரு 3 நாள் வேட்புமனு வாங்கினாரு, ஃபில் பண்ணாரு, கையெழுத்தெல்லாம் போட்டாரு. ஆனா கொடுக்கறதுக்கு முன்னாடி திமுக காரங்க சொல்லிட்டான், அண்ணன் உங்களுக்கு எப்பவும் பிளாஸ்டிக் சேர் தான், எம்எல்ஏ எல்லாம் ஆக்குறாரு. எனக்கு எப்பவுமே திருமாவளவனை பிடிக்குங்க. சமூக நீதிக்காக பேசுற மனிதர். திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் போன பிறகுதான் அண்ணனுக்கு இந்த நிலைமை. அந்த கூட்டணி ஒரு பொருந்தாத கூட்டணி, கண்ணாடி எல்லாம் உடைய வைத்து ஒட்டிய கூட்டணியை போல் அந்த கூட்டணி எப்படி அவங்க ஆட்சி பண்ண போறாங்க? எப்படி ஆட்சி பண்ண போறாங்க? இதுவரை நானும் கடந்த 15 நாட்களாக பார்க்கின்றேன். கூட்டணியில ஒருத்தர் கூட ஸ்டாலின் நல்லவர், 5 வருஷம் நல்லா ஆட்சி பண்ணியிருக்காரு, ஓட்டு போடுங்க, இதுவரை ஒருத்தர் கூட அந்த மாதிரி கேட்கலைங்க. காங்கிரஸ் தலைவர்ல இருந்து ஆரம்பித்து அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, பிஜேபி உள்ள வந்துரு ஓட்டு போடாதீங்க, பிஜேபி உள்ள வந்துரு ஓட்டு போடாதீங்க. இது ஒரு படத்துல நம்ம வடிவேல் ஐயா சொல்லுவார், ஆனா வெக்கம் கட்டவங்களை இதுக்கு வெள்ள சட்டை போடுறீங்க, நீங்க 5 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்து மக்கள்கிட்ட போய் என்ன செய்தோம் என்று நீங்கள் சொல்லுங்கள், மக்களை எப்படி உயர்த்துவோம் சொல்லுங்க. தமிழகத்தில் பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, வயதானவர்களுக்கு, முதியோர்களுக்கு, விவசாய பெருமக்களுக்கு, இளைஞர்களுக்கு என்ன பண்ணன்னு சொல்லுங்க. 5 ஆண்டு காலமா எதுவும் செய்யாம ஒரே ஒரு ஸ்டாலின் ஐயாவுக்கு பாத்தீங்கன்னா கீ கொடுக்குற பொம்மை மாதிரி ஐயா, கீ கொடுக்கணும் காலையில பேச மாட்டார். 6 மணிக்கு ஒரு கீ கொடுத்து அனுப்பிட்டுறாங்க, 6 இருந்து 9 வரைக்கும் ஒண்ணுதான் பேசுவார், டெல்லி டெல்லி டெல்லி. அப்புறம் 9 மணி கொடுத்த கீ கீழே வந்துடும். 10 மணிக்கு புதுசா கீ கொடுத்தாங்கன்னா 2 மணி வரைக்கும் ஹிந்தி 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 பாரு. அப்புறம் அந்த கீ கீழே வந்துடும். திரும்ப 6 மணிக்கு கொடுத்துட்டீங்கன்னா மோடி வஞ்சிக்கிறாரு மோடி வஞ்சிக்கிறாரு மோடி வஞ்சிக்கிறாரு. அப்புறம் நைட்டு தூக்க போயிடுவாருங்க, காலையில மறுபடியும் கீ கொடுத்தாங்கன்னா இதே தான் பேசுவார். 5 ஆண்டுகளாக டெல்லி மோடி ஹிந்தி. இதை தவிர முதலமைச்சர் ஏதாவது பேசுனீங்க சொல்லுங்க. தமிழகத்தை உயர்த்துற, நீர் மேலாண்மைக்கு இதை பண்ணுங்க, நான் மேகதாத்துல அணை கட்டாம தடுத்துட்டேன், கேரளா முதலமைச்சருக்கு பேசி சிறுவாணி அணை பிரச்சனையை சரி பண்ண, ஆனமலை நல்லாறு பிரச்சனையை சரி பண்ண, செந்தவழி அணை பிரச்சனையை சரி பண்ண. தமிழகத்துல இன்னைக்கு நெல் உங்களுக்கு தெரியுங்க ஐயா, திமுக ஆட்சிக்கு வந்த பொழுது 69 லட்சம் டன் நெல் உற்பத்தி பண்ண தமிழ்நாடு. இன்னைக்கு 57 லட்சம் டன் நெல் உற்பத்தி பண்றோம். 12 லட்சம் டன் நெல் குறைஞ்சிருக்கு. இவ்வளவு தஞ்சாவூர்ல பேசிட்டு வந்தாங்க ஐயா. எல்லாத்துலயும் 0, எல்லாத்துலயும் 0. மொத்த மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டது 0.
மொத்த பொறியியல் கல்லூரி உருவாக்கப்பட்டது பூஜ்ஜியம். கடந்த 5 ஆண்டுகள்ல மொத்த மருத்துவக் கல்லூரி தமிழகத்திற்கு பூஜ்ஜியம். எல்லாத்திலையும் பூஜ்ஜியம். எதிலும் எதையும் செய்யாம இந்த ஓட்டப்பனையை உருட்டுவாங்க இல்லைங்க, அந்த நாய் தலையில் ஒரு பானை மாட்டிக்கிச்சுன்னா எங்க போறேன்னே தெரியாம ஓடிட்டு அந்த மாதிரி தமிழகத்தை வளர்ச்சி பண்ணிட்டு என்னையும் வளர்ச்சி பண்ணி மன்னார்குடியில டிஆர்பி ராஜாவுடைய தொகுதிக்கு போய் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த தொகுதி சாராயாலை 2-3 சாராயாலை உங்களுக்கு தெரியுங்க ஐயா. 1 லிட்டர் பியர் செய்யணும்னா 150 லிட்டர் தண்ணி வேணும். அந்த தண்ணி எல்லாம் திரும்ப மண்ணுக்குள்ள பாய்ச்சி மன்னார்குடி முழுவதுமே உப்பை கொண்டு வந்து குடிநீர்ல கலக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் எல்லா இடத்துலையும். ஒரு ஊரை நான் பார்த்துட்டு வரேங்க ஐயா. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தீய சக்தி என்று சொல்வதை விட தமிழ்நாட்டுல எப்பொழுதுமே இருக்கக்கூடாத ஒரு சக்தியாக திமுக இருக்கணும். அப்படியே நீங்க ஒழிச்ச இந்த தேர்தல் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அதனால அருமை சொந்தங்களை இன்னும் 3 நிமிடத்தில் முடிக்க வேண்டி இருக்கின்ற காரணத்தினால மனசனூர்ல ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு. இந்த கிட்னி திருட்டு கும்பல, ஊழல் கும்பல, பணத்தை வைத்து உங்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்று நினைக்கக்கூடிய ஒரு கும்பல, பணத்தை வைத்து யாரை வேண்டுமானாலும் மாட்டை விலை பேசுவது போல மனசனூர்ல பேசிவிடலாம் என்று நினைக்கக்கூடிய இந்த கும்பல, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் திரு கதிரவனை நீங்கள் இந்த முறை தோல்வியை செய்து ஒரு சரித்திர வாக்கு வித்தியாசத்துல அருமை சகோதரர் ஆர்வி கரகன் அவர்களை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் இரட்டை சின்னத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அருமை சொந்தங்களே, நம்முடைய தலைவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டிய நேரம். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் ஐயா பரஞ்சோதி அவர்கள், முன்னாள் அமைச்சர் ஐயா பூனாட்சி அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அக்கா பரமேஸ்வரி முருகன் அவர்கள், கழக ஒன்றிய செயலாளர்கள் ஜெயக்குமார் அவர்கள், அடாலி அவர்கள், அம்மூர் ஜெயராமன் அவர்கள், ராஜமாணிக்கம் அவர்கள், சம்பத்குமார் அவர்கள், துரை சக்திகள் அவர்கள், குமாரவேல் அவர்கள், நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட தலைவர் அண்ணன் நஞ்சா நெஞ்சன் அவர்கள், கௌரி ஆனந்தன் அவர்கள், பாபு மகாராஜன் அவர்கள், சேது அரவிந்த் அவர்கள், ரவீந்திரன் அவர்கள், சூரியகாந்த் அவர்கள், கோவிந்தராஜ் அவர்கள், இலக்கிய அவர்கள், சுமதி அவர்கள், பத்மா சிவகுமார் அவர்கள், குமார் அவர்கள், சக்திவேல் அவர்கள், நம்முடைய அற்புதமான கூட்டணி கட்சியினுடைய எல்லா தலைவர்களும் இங்கு இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டிய நேரம். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கணேசன் அவர்கள், பொன் ரவிச்சந்திரன் அவர்கள், சரமகுமார் அவர்கள், கண்ணன் அவர்கள், ஒன்றிய தலைவர்கள் அண்ணன் பார்த்திபன் அவர்கள், நிஷாராணி அக்கா அவர்கள், பார்த்திபன் அவர்கள், பிரகதீசன் அவர்கள், செல்வகுமார் அவர்கள், நம்முடைய கூட்டணி கட்சிகளுடைய அன்பு தலைவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் பிரின்ஸ் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரசுடைய மாவட்ட துணைத் தலைவர் மருதநாயகம் அவர்கள், அண்ணா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் ராஜசேகரன் அவர்கள், கவுன்சிலர் சுந்தரமூர்த்தி அவர்கள், ஐயம்பாளையத்தினுடைய ரமேஷ் அவர்கள், அகிலன் அவர்கள், நாகராஜ் அவர்கள், இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் சதீஷ் அவர்கள், ஐஜேகே கட்சியினுடைய தலைவர் கருணாகரன் அவர்கள், ஜான்பாண்டி அண்ணா தமிழக மக்கள் முன்னேற்ற கழக மன்னன் பிருத்திவிராஜ் அவர்கள், மிக முக்கியமாக இரட்டை சின்னத்தில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருமை அண்ணன் ஆர்வி கரகன் அவர்களுக்கு பெரும்பாலான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் அவருக்கு வாய்ப்பளித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பரிவந்தோடு கேட்டுக்கொண்டு, கொஞ்சம் தாமதமாக வந்த மன்னிப்பை கேட்டுக்கொண்டு, அண்ணனுடைய வெற்றி விழாவில் இன்னும் சிறப்பாக அதிக நேரம் நாம் பேசுவோம் என்று சொல்லி எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நேரத்தை கடந்தும் கூட அன்பை குறித்து விட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். எல்லா பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி.